மித்ரா குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லு. எப்போ எழுந்துச்ச? காலையிலையா? இப்போ என்ன பண்ணணும்? பிரேத் ஆய்க்கணுமா? எப்படி தப்ப? தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? கொப்பளிக்கணும். அப்புறம் சாப்பிடணும். அப்போ ப்ரஷ் பண்ணுவோமா? பண்ணலாமா? சரி. என்னது? கீழையா? கீழே கொஞ்சம் கழிச்சு போகலாம். அண்ணாவா? அண்ணா இப்போ வருவான். ப்ரஷ் பண்ணுவோமா? ஓகே. கோவக்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டும் லைட்டாக பொரியட்டும். இப்போ இதோடவே 2 காஞ்ச மிளகா, நான் ஒரு காஷ்மீரி சில்லியும் ஒரு நார்மல் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு மாறன் மித்ராக்கு கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப காரம் வேண்டாம். முழு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முழு கொத்தமல்லி இல்லாதனால நான் லாஸ்ட்டு கொத்தமல்லி பொடி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதோடவே ஒரு 4 பல்லு பூண்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய். என்னம்மா? எடுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதோடவே ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கோவக்காய் ஒரு அளவு வதங்குற அளவு, கொஞ்சம் வேகிற அளவு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி கூட வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும். இப்போது இந்த கோவக்காய் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு நம்ம இதை அரைச்சிட வேண்டிதான். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. ஒரு கெட்டியான தொக்கு அந்த மாதிரி இருக்குது. துவையல் அந்த டைப்பில் இருக்குது. நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் திக்காகவே இருக்கட்டும், திக்காக தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், கோவக்காய் சட்னி ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. இனி தான் லஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன். நிறைய பேர் ஆல்ரெடி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த ஃபேஷியல் ஹேர், அப்பர் லிப் ஹேர் இதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய விமனுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் அகரோவோட இந்த மல்டி ட்ரிம்மர் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரிம்மர் உங்களுக்கு ஃபேஸு, ஐப்ரோஸ், லெக்கு, ஆம் பெட், பிக்னி இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். 3 இன்டர்சேஞ்சபிள் ஹெட்ஸோடு வருது. இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் ஹேர் எல்லாமே ஷேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹெட்டை யூஸ் பண்ணி ஹேரை ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐப்ரோஸில் இருக்கிற ஹேரை ட்ரிம் பண்ணுறதுக்கு. இந்த ஹெட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் வந்து ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுற ஷேவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதை வந்து ஜஸ்ட் இதில் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கனாலே அது ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே ஆன் அண்ட் ஆஃபுக்குமே அவங்க இங்கே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லா பிளேசஸில் இருக்கிற ஹேரையுமே உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்ம்ஸில் இருக்கிற ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்சிங் பண்ணி அந்த வலியை அனுபவிக்கணும்னு இல்லை. இந்த ஒரு ட்ரிம்மர் இருந்துச்சுன்னா ஈஸியாக எல்லா ஹேரையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் ஹேர் வளரையே நம்ம பார்லருக்குலாம் போகணும்னு இல்லை. இந்த ட்ரிம்மரை வச்சு நம்மளே ஈஸியாக ட்ரிம் பண்ணி எல்லா ஹேரையுமே எடுத்துடலாம். எந்த பெயின் எதுவுமே இருக்காது. ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அது 3D ரொட்டேட்டிங் ஷேவர்னால ஹேர் எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ரிமூவ்
ரிமூவ் பண்ணிடுது. சுத்தமாக பெயினே கிடையாது. ஃபேஸில் எந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹேரையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துடும். ரேசர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வளர ஹேர் திக்காக வளரும். அதே மாதிரி ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஆனால் இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப எந்த பெயினும் கிடையாது. ஸ்கின்னுமே நல்ல சாஃப்டாக இருக்கும். எந்த இரிட்டேஷன் எதுவும் கிடையாது. மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இது ரீசார்ஜபிள் C டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிளோடு வருது. ஒன்ஸ் ஃபுல்லி சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். ட்ரிம்மர் ஹெட் அடிஷ்னல் கோம்போடு வருது. வேணும்னா அதையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுமே ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அந்த பாடியில் மட்டும் வாட்டர் படாமல் இருந்தாலே போதும். பேகுமே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதோட அந்த பாடி அப்புறம் ஒவ்வொரு ட்ரிம்மர் ஹெட்டு ப்ரஷ்ஷு எல்லாத்தையும் இதில் போட்டே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இந்த ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதுக்கு ஐப்ரோ ஜஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ராஸ் மட்டும் லைட்டாக வளர்றப்பெல்லாம் இந்த ஐப்ரோ ட்ரிம்மரை வச்சே நம்ம வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைமும் பார்லருக்கு போகணும் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி அப்பர் லிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்லரில் போய் பண்ணுறோன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேத்துக்கு அப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் எனக்கெல்லாம் இந்த அப்பர் லிப்பு லோவர் இந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்லரில் ரிமூவ் பண்ணுறப்ப என்னால் வலி தாங்க முடியாது. கண்ணீராக வடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண பிறகு ரொம்பவே வசதியாக இருக்குது. அப்பர் லிப்லாம் பார்லரில் போய் ரிமூவ் பண்ணுறதே கிடையாது. இப்போ ஃபுல்லாகவே வீட்டில் தான் பண்ணுறது. அதே மாதிரி வேக்சிங்குமே நான் பண்ண மாட்டேன். உண்மையை சொல்லப்போனால் அதெல்லாம் பண்ண போகிறதுக்கு டைம் இல்லை. இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கே போக முடியும். அதனால எல்லாமே வீட்டில் வச்சு தான் பண்ணுறது. ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு மதராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வெளியே போக முடியாது, வீட்லேயே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் அகாராவோட இந்த இன்டர்சேஞ்சபிள் 3 ஹெட்ஸ் வச்சு மல்டி ட்ரிம்மர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி யூஸாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ வந்து படுக்க வச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே எஞ்சி வந்தாச்சு. என் கூடையே தான் சுற்றிட்டுருக்கேன். நான் இதில் எங்கே இவ்வளோ விட்டுட்டு வெளியெல்லாம் போக முடியும்? நீ ஆராய்ச்சி பண்ணது போதுமா? கொண்டா. எக் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எக் பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கோகோனட் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இன்றைக்கி நேரடியாக தான் போட்டு பண்ண போகிறேன். தம்மெல்லாம் போட்டு பண்ணல. அதனால வெங்காயம் வதங்கிட்டு நம்ம அப்படியே இதில் கண்டினியூ பண்ணிடலாம். இங்கே எக்கையும் வேக வச்சுட்டேன். எப்பயுமே எக் பாய்லரில் தான் வைப்பேன். பட் இன்றைக்கி காலையிலேயே பவர் கட்டு. அதனால் என்னால் எக் பாய்லரில் வைக்க முடியாதனால பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். வெங்காயம் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் ஒரு பச்சை மிளகாவும் 2 தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியே தாராளம் போதும். நான் வெங்காயம் எடுத்தது வந்து பெரிய வெங்காயமாக இருந்தனால ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். பட் தக்காளி குட்டி சைஸாக இருந்ததால் 2 தக்காளியாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் இதோட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். காரத்துக்கு பொடியுமே ஆட் பண்ணுவோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கட் பண்ண புதினா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடுறேன். ஓரளவு வதங்கின பிறகு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா முட்டை பிரியாணின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இதை ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான். ஏன்னா எப்பயும் நார்மல் எக் பிரியாணி தானே பண்ணுறோம். அதனால் எக்ஸ்ட்ராவாக பொட்டேட்டோ போட்டு பண்ணலாமேன்னு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். தயிரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். பிரியாணி மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மசாலாவோட ஃப்ளேவரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போதுமானதாக இருக்கும். அதனால நான் இதை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல தயிரும் அந்த மசாலா ஸ்பைஸ் பவுடர்ஸ் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். சால்ட் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. இனிமேல் தான் ஆட் பண்ணணும். வெங்காயம் வதக்கிறப்பவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். லைட்டாக இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போக வதங்கி வரட்டும். எக்கெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். மசாலா வந்து உள்ளே இறங்குறதுக்காக. இப்போ இந்த பாயில் பண்ண எக்கையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். அப்போ நம்ம இந்த மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த எக்குக்குள்ளேயும் அந்த மசாலா இறங்குமா, அப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கிச்சன் செட்டில் இருக்கும் பாரு, அதை எடுத்துக்கோ. இதுலேருந்து இந்த கத்தி எடுக்கக்கூடாது மித்ரா. வா, உன் கிச்சன் செட்டில் உள்ளதை எடுத்தாரேன். வா, இறங்கி வா. போ. கிச்சன் செட் எங்க? வீடு அலங்கோலமாக இருக்குது. இதில் கத்தி எவ்வளோ கத்தி இருக்கு இல்லையா?
இன்னும் இருக்கு பாரு, இந்த கத்தி இந்த. அப்போ இந்த ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் இருக்கு, இந்த கத்தி இதுக்குள்ள இருந்து கத்தி எடுத்துக்கோ. இதுக்குள்ள கத்தி இருக்கும், அதை எடுத்துக்கோ. சரியா? உள்ள தேடி பாரு, இருக்கும். தேடி பார்த்து எடு. இருக்கா? ஆ, இப்போ விளாடு. இப்போ இந்த எக் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட சோக் பண்ணியிருந்தேன். இப்போ லைட்டாக இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போவே இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிட வேண்டியதான். நான் சீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணியே போதும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுக்கு. ரெண்டுத்துக்குமே 1 கப்புக்கு 1.5 கப்பு. சீரக சம்பாவுக்கு நீங்கள் 1.25 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சி வேணும் அந்த மாதிரினா நீங்கள் 1.25 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி தயிரும் ஆட் பண்ணியிருக்கோமா. நான் முன்னாடி கொஞ்சம் 1.25 கப் ஆட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரல, அதனால் நான் 1.5 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் ஊற வச்சுருந்த அரிசியையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ப்ரெஷர் குக்கரை மூடியாச்சு. மீடியம் விசிலில் 2 விசில் வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் திறந்து மிக்ஸ் பண்ணேன். குழையாமல் நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட சாஃப்டாக குக் ஆகி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரியே உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணாலே போதும், கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. வேகலைன்னு நினைக்காதீங்க, அரிசிலாம் நல்லா வெந்தாச்சு.